நல்ல காலம் பிறக்குது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எதிலும் துடிப்புடன் செயல்படும் விருச்சகம் ராசி அன்பர்களே, இதுவரை சத்ருஸ்தானமான 6ஆம் ராசியில் இருந்து வந்த குரு பகவான் சித்திரை மாதம் 18ஆம் நாள் முதல் களத்திரஸ்தானமான 7ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். இளம் பருவ விருச்சக ராசிக்காரர்கள் பலர் கடந்த காலம் முதல் அர்த்தாஷ்டம சனி எனப்படும் 4ஆம் இடத்து சனியின் பாதிப்பினால் வேலை, தொழில், வியாபாரம் போன்ற ஜீவன அமைப்புகளில் பாதிப்புகளை அடைந்து தன்னம்பிக்கையை இழந்திருக்கின்றீர்கள். சிலருக்கு நல்ல வேலை இல்லை, சிலருக்கோ வேலையே இல்லை. இன்னும் சிலருக்கு கிடைத்த வேலை கை நழுவி போய்விட்டது. இன்னும் சிலரின் வாய்ப்பை அடுத்தவர்கள் தட்டி பறித்து சென்று விட்டார்கள் என்ற நிலைதான் தற்பொழுது வரை விருச்சகம் ராசிக்கு நடந்து கொண்டு இருக்கின்றது. அதிலும் கோச்சார ரீதியில் 4ஆம் இட சனி ஒரு அலுவலகத்தில் தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு சங்கடங்களையும் நிர்வாக சிக்கல்களையும் தரும் என்பதன்படி பொறுப்பில் இருக்கும் விருச்சகம் ராசிக்காரர்களின் ஆளுமை திறன் சனியின் ராசி பார்வையால் பாதிக்கப்பட்டு சிலர் நற்பெயரை இழந்துவிட்டிருப்பீர்கள். இது போன்றவர்கள் அனைவருக்கும் இந்த ஆண்டு குருவின் பார்வை ராசிக்கு கிடைப்பதால் புத்துணர்வும் நற்பெயரும் கிடைக்கும் என்பதில் பெரிய வருத்தங்கள் எதுவும் இந்த வருடம் விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு இல்லை. களத்திரஸ்தானத்தில் இருக்கின்ற குரு தான் நின்ற ராசியில் இருந்து 5ஆம் பார்வையாக கன்னி ராசியான லாபஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையாக விருச்சக ராசியான ராசிஸ்தானத்தையும் 9ஆம் பார்வையாக மகரம் ராசியான சகோதரஸ்தானத்தையும் பார்வையிட இருக்கின்றார். முதலில் குருவின் பார்வை பலன்களை பார்க்கலாம். குரு 5ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்ப்பதால் தொழில் சார்ந்த துறைகளில் பொறுப்புகளும் அதிகாரங்களும் மேம்படும். சேமிப்புகளை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். மூத்த உடன்பிறப்புகள் ஆதரவாக இருப்பார்கள். சமூக பணிகளில் மேன்மை உண்டாகும். இணையம் தொடர்பான துறைகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். குரு 7ஆம் பார்வையாக ராசிஸ்தானத்தை பார்ப்பதால் மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு ஏற்படும். தோற்றப்பொழிவில் மாற்றம் உண்டாகும். பெருந்தன்மையான செயல்பாடுகளால் மதிப்புகள் உயரும். உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். குரு 9ஆம் பார்வையாக சகோதரஸ்தானத்தை பார்ப்பதால் எழுத்து சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு வித்தியாசமான வாய்ப்புகள் ஏற்படும். இளம் உடன்பிறப்புகள் ஆதரவாக இருப்பார்கள். நினைத்த பணிகளை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள். மறைமுக திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள். மனதளவில் தன்னம்பிக்கையும் தைரியமும் மேம்படும். அடுத்து குரு நின்ற பலன்களை பார்க்கலாம். விருச்சகம் ராசி குரு பெயர்ச்சி பலன்கள் 2024 படி குரு களத்திரஸ்தானத்தில் நிற்பதால் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து ஒற்றுமை அதிகரிக்கும். தோற்றப்பொழிவு மேம்படும். பேச்சுக்களில் கனிவு உண்டாகும். குழந்தைகளை பற்றிய புரிதல்கள் ஏற்படும். பூர்வீக சொத்துக்களின் வழியில் ஆதாயம் உண்டாகும். பெருந்தன்மையான செயல்பாடுகளின் மூலம் வெளி வட்டாரத்தில் மதிப்புகள் அதிகரிக்கும். அடுத்து குரு பகவானின் நட்சத்திர பாத சஞ்சார பலன்களை பார்க்கலாம். குரு 1-5-2024 முதல் 11-6-2024 வரை கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த வேறுபாடுகள் குறையும். புதிய நபர்களிடம் தனிப்பட்ட விஷயங்கள் பகிர்வதை தவிர்க்கவும். தொழில் சார்ந்த கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு தாமதமாகத்தான் கிடைக்கும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். அடுத்து குரு 12-6-2024 முதல் 18-8-2024 வரை மற்றும் 12-2-2025 முதல் 4-4-2025 வரை ரோஹிணி நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் சுப காரியங்களின் மூலம் மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும். நெருக்கமானவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். வெளிவட்டாரத்தில் புதிய தொடர்புகளின் மூலம் ஆதாயம் அடைவீர்கள். அடுத்து குரு 19-8-2024 முதல் 14-10-2024 வரை மற்றும் 5-4-2025 முதல் 10-5-2025 வரை மிருகசீரிட நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் மனதில் நினைத்த செயல்களை செய்து முடிப்பீர்கள். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும். வெளிநாட்டு தொடர்புகளின் மூலம் ஆதாயம் அடைவீர்கள்.
கடன் சார்ந்த சில உதவிகளின் மூலம் மேன்மை ஏற்படும். அடுத்து குருவின் வக்ரகால சஞ்சார பலன்களை பார்க்கலாம். குரு 15-10-2024 முதல் 11-2-2025 வரை வக்ர சஞ்சாரத்தில் இருப்பார். இந்த காலங்களில் சுபகாரிய செயல்களில் அலைச்சல்களும் தாமதமும் ஏற்படும். மனதளவில் பக்குவங்கள் பிறக்கும். வியாபார ரீதியான பயணங்களால் சில விரயங்களும் பின்பு ஆதாயமும் கிடைக்கும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் ஏற்படும். குரு பெயர்ச்சியால் உண்டாகும் பொதுவான பலன்களை பார்க்கலாம். இந்த காலத்தில் மனதில் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். திறமைக்கு உண்டான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பாகப்பிரிவினை தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். பணிபுரியும் இடத்தில் புதிய பொறுப்புகளும் உயர்வும் ஏற்படும். வாழ்க்கை துணைவர் வழியில் ஆதரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். மாணவர்களுக்கு தனிப்பட்ட திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள். கட்டுரை மற்றும் இலக்கியம் சார்ந்த பிரிவுகளில் ஆர்வம் உண்டாகும். நண்பர்களின் ஒத்துழைப்பால் நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள். உயர்நிலை கல்வியில் புரிதலும் தெளிவும் ஏற்படும். உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகத்தில் சிறு சிறு அலைச்சல்கள் ஏற்பட்டு நீங்கும். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட ஊதிய உயர்வுகள் சிலருக்கு சாதகமாகும். கலகலப்பான பேச்சுக்களின் மூலம் அலுவலகத்தில் நட்பு வட்டம் விரிவடையும். நுட்பமான சில விஷயங்களை புரிந்து கொள்வதற்கான தருணங்கள் உண்டாகும். வெளியூர் சென்று வேலை செய்வதற்கான எண்ணங்கள் கைகூடி வரும். வியாபாரிகளுக்கு வியாபார பணிகளில் லாபம் மேம்படும். வாகன பயணங்களின் மூலம் ஏற்ற இறக்கமான சூழல்கள் உண்டாகும். மறைமுக போட்டிகளால் எதிர்பார்த்த சில வாய்ப்புகள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும். பொருட்களின் தேக்கம் உண்டானாலும் லாபங்களில் குறைவு ஏற்படாது. வேலையாட்களின் ஆதரவு மனதிற்கு திருப்தியை கொடுக்கும். கலைஞர்களுக்கு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு தெளிவும் புத்துணர்ச்சியும் ஏற்படும். திறமைக்கு உண்டான மதிப்புகள் கிடைக்கும். மாறுபட்ட அணுகுமுறைகளின் மூலம் புதிய படைப்புகளை வெளிப்படுத்தி ஆதரவுகளை பெருக்கிக் கொள்வீர்கள். நுட்பமான சில கலை சார்ந்த விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். அரசியல்வாதிகளுக்கு பேச்சுக்களின் மூலம் அனுகூலமான வாய்ப்புகள் உருவாக்கி கொள்வீர்கள். பார்வை தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். கட்சி நிமித்தமான பயணங்களால் புதிய வாய்ப்புகள் உண்டாகும். சில எதிர்பார்ப்புகளால் நினைத்த பணிகளில் தாமதம் உண்டாகும். இந்த குரு பெயர்ச்சியில் நடைபெற இருக்கும் முக்கிய நன்மைகளை பார்க்கலாம். நடைபெற இருக்கின்ற குரு பெயர்ச்சியில் முயற்சிக்கு ஏற்ப புதிய வாய்ப்புகளும் சிந்தனைகளில் தெளிவும் ஒத்துழைப்பான சூழல்களும் உண்டாகும். இதில் கவனமாக இருக்க வேண்டும் என்றால் நடைபெற இருக்கின்ற குரு பெயர்ச்சியில் தம்பதிகளுக்கு இடையே மனம் விட்டு பேசுவது புரிதலையும் அந்யோன்யத்தையும் ஏற்படுத்தும். தேவையற்ற விரயங்களை தவிர்க்கும். உங்களுக்கான வழிபாடு திங்கட்கிழமை தோறும் வில்வ இலையால் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வர தடைப்பட்ட சுப காரியங்கள் யாவும் கைகூடி வரும். மொத்தத்தில் விருச்சகம் ராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சியில் புதுமையான சில விஷயங்களில் ஆர்வமும் தேடலும் உண்டாகும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி.